குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் புவியியல், பொருளாதாரம், இந்திய அரசியல் அமைப்பு பார்ட் 1 பார்த்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. இன்னைக்கு வீடியோவில் இயற்பியல் பார்ட் 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்பியல், அளவீட்டியல். இயற்பியல் அளவுகள், படித்தரங்கள், அலகுகள். அளவிடுதல் என்பது இயற்பியலின் அடிப்படை ஆகும். தெரியாத அளவை மாறாத தெரிந்த அளவோடு ஒப்பீடு செய்வது அளவீடு எனப்படும். தெரிந்த மாறாத அளவு அலகு எனப்படும். எடுத்துக்காட்டு மீட்டர், கிலோகிராம். அளவீடு இல்லை என்றால் எந்த இயற்பியல் விதியும் இல்லை. எல்லா இயற்பியல் விதிகளும் காலம், விசை, வெப்பநிலை, அடர்த்தி போன்ற எண்ணிலடங்கா அளவுகளின் அடிப்படையிலேயே வெளியிடப்படுகின்றன. ஒரே மாதிரியான அளவீட்டை தரும் அளவை திட்ட அளவீடு எனப்படும். இதன் அலகு திட்ட அலகு எனப்படும். இயற்பியல் அளவுகள் இருவகைப்படும். அவை அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள். அடிப்படை அளவுகள். அடிப்படை அளவுகள் என்பது மற்ற எந்த அளவுகளாலும் குறிப்பிட முடியாத அளவுகள். எடுத்துக்காட்டாக நீளம், நிறை, காலம். வழி அளவுகள். அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகளை வழி அளவுகள் எனலாம். எடுத்துக்காட்டாக வேகம், பரப்பு மற்றும் அடர்த்தி. பன்னாட்டு அலகுமுறை SI யூனிட் 1960 ஏற்படுத்தப்பட்டு 1971 நடைமுறைக்கு வந்தது. 1960 எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான பொது மாநாட்டில் மெட்ரிக் அளவீடான SI அலகு முறையை பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டது. உலக எடை மற்றும் தர அளவுகள் நிறுவனம் உள்ள இடம் பாரிஸ். இயற்பியல் அளவுகளை ஸ்கேலார் அளவுகள் மற்றும் வெக்டார் அளவுகள் என இருவகையாக பிரிக்கலாம். ஸ்கேலார் அளவுகள் அளவை மட்டும் குறிக்கும். வெக்டார் அளவுகள் அளவோடு திசையையும் குறிக்கும். நீளத்தின் SI அலகு மீட்டர். பாரிஸுக்கு அருகில் சவ்ரைஸ் என்ற இடத்தில் எடைகள் மற்றும் அளவீடுகளின் அனைத்துலக நிறுவனம் வைத்துள்ள 0 டிகிரி செல்சியஸில் பிளாட்டினம், இரிடியம் உலோக கலவை கம்பியின் இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் 1 மீட்டர் என வரையறுக்கப்பட்டது. பல்வேறு அலகு முறை. FPS முறை. F ஃபுட், P பவுண்ட், S செகண்ட். அடி, பவுண்ட், வினாடி. CGS முறை. C சென்டிமீட்டர், G கிராம், S செகண்ட். சென்டிமீட்டர், கிராம், வினாடி. MKS முறை. M மீட்டர்,
K கிலோகிராம், S செகண்ட். மீட்டர், கிலோகிராம், வினாடி. SI அலகு முறையில் 7 அடிப்படை அலகுகளும் 22 வழி அலகுகளும் உள்ளன. பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு அதன் பரப்பளவு எனப்படும். 1 கிலோமீட்டர் equal to 1000 or 10 power 3 meter. 1 centimeter equal to 1 by 100 or 10 power minus 2 meter. 1 millimeter equal to 1 by 1000 or 10 power minus 3 meter. மிக சிறிய தூரங்களை அளக்க மைக்ரோமீட்டர், மைக்ரான், ஆங்ஸ்ட்ராம், நானோமீட்டர், பெம்டோமீட்டர் போன்ற அளவுகள் பயன்படுகின்றன. 1 ஆம்ஸ்ட்ராங் equal to 10 power minus 10 meter. 1 femtometer equal to 10 power minus 15 meter. 1 micron equal to 10 power minus 6 meter. 1 nanometer equal to 10 power minus 9 meter. நடைமுறையில் நீண்ட தூரங்கள் கிலோமீட்டரிலும், ஒளியின் அலைநீளம் ஆங்ஸ்ட்ராமிலும், உட்கரு அளவு பெம்டோமீட்டரிலும் அளக்கப்படுகிறது. பூமி, சூரியன் மற்றும் பிற நட்சத்திரம் கோள்களுக்கு இடைப்பட்ட தூரங்களை அளக்க வானியல் அலகு மற்றும் ஒளி ஆண்டு போன்றவை பயன்படுகின்றன. ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு ஒளி ஆண்டு எனப்படும். ஒரு ஒளியாண்டு equal to 9.46 into 10 power 15 meter. ஒரு ஒளியாண்டு என்பது மீட்டரில் 9.46 into 10 power 15. ஒரு ஒளியாண்டு என்பது கிலோமீட்டரில் 9.46 into 10 power 12. வானியல் அலகு புவியின் மையத்திலிருந்து சூரியனின் மையம் வரை உள்ள சராசரி தொலைவு. ஒரு வானியல் அலகு equal to 1.495 into 10 power 11 மீட்டர். பரப்பளவு இதன் அலகு சதுர மீட்டர். எடுத்துக்காட்டாக மீட்டர் இன்டு மீட்டர் equal to மீட்டர் ஸ்கொயர். அடிப்படை அளவுகளை பெருக்கினாலோ வகுத்தாலோ கிடைப்பது வழி அலகுகள் எனப்படும். எடுத்துக்காட்டாக பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி. நிறையின் அலகு நடைமுறையில் கிலோகிராமின் 10 மடங்குகள் மற்றும் துணை மடங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு டன் equal to 10 power 3 கிலோகிராம். ஒரு கிராம் equal to 10 power minus 3 கிலோகிராம். ஒரு மில்லிகிராம் equal to 10 power minus 6 கிலோகிராம். அடிப்படை அலகுகள் நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம்
வினாடி. வெப்பநிலை கெல்வின். மின்னோட்டம் ஆம்பியர். பொருளின் அளவு மோல். ஒளிச்செறிவு கேண்டிலா. வெப்பநிலை கெல்வின். கெல்வின் என்பது நீரின் முப்புள்ளியில் வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில் 1/273.16 பின்ன பகுதியாகும். நீரின் முப்புள்ளி என்பது தெவிட்டு நீராவி, தூய நீர், உருகும் பனிக்கட்டி மூன்றும் சமநிலையில் உள்ள வெப்ப நிலையாகும். நீரின் உறைநிலை செல்சியஸ் அளவீட்டில் 0 டிகிரி செல்சியஸ். நீரின் மூலக்கூறுகள் ஓய்வு நிலையை அடைவது -273 டிகிரி செல்சியஸில். எனவே -273 செல்சியஸ் என்பது தனி சுழி வெப்பநிலையாகும். மின்னோட்டம் ஆம்பியர். ஒரு மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்ட புறக்கணிக்கத்தக்க குறுக்கு பரப்பு உடைய இரு முடிவிலா நீளங்கள் உடைய இணை கடத்திகள் வழியே 1 மீட்டர் நீளத்தில் பாயும் சீரான மின்னோட்டம் அவ்விரு கடத்திகளுக்கிடையே 2 × 10⁻⁷ நியூட்டன் விசையை ஏற்படுத்தினால் அம்மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனப்படும். பொருளின் அளவு மோல். ஒரு மோல் என்பது 0.012 கிலோகிராம். கார்பன் 12 அடங்கியுள்ள அடிப்படை ஆக்கக்கூறுகளின் அளவு. ஒளிச்செறிவு கேண்டிலா. ஒளி மூலம் ஒன்று உமிழும் 540 × 1012 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒற்றை நிற கதிர்வீச்சின் செறிவு ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு ரேடியனுக்கு ஒரு ஸ்டேடியனுக்கு 1/683 வாட் எனில் அத்திசையில் ஒளிச்செறிவு ஒரு கேண்டிலா ஆகும். மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளி ஒரு கேண்டிலா. SI அலகு முறையில் தலக்கோணத்தின் அலகு ரேடியன். 1995 வரை துணை அளவுகளாக இருந்த தலக்கோணமும் திண்ம கோணமும் தற்போது வழி அளவுகள் ஆகும். SI அலகு முறையில் திண்ம கோணத்தின் அலகு ஸ்டேடியன். ஒளியின் அளவினை அளப்பதற்கு டெசிபல் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு முழு சுற்றுக்கு திருகு அளவியலின் முனை நகரும் தொலைவு புரியிடை தூரம். திருகு அளவியலின் மீச்சுற்றளவு 0.01 மில்லிமீட்டர்.
காலத்தின் SI அலகு நொடி. ஒரு நொடி என்பது சராசரி சூரிய நாளின் 1/86,400 பகுதியாகும். தீர்க்கரேகை வழியாக மிக உயரமான புள்ளியில் சூரியன் கடக்கக்கூடிய அடுத்தடுத்த இரு நிகழ்வுகளுக்கான கால இடைவெளியை கொண்ட காலம் கணக்கிடப்படுகிறது. ஆனால் புவியின் சுழற்சி வேகம் காலப்போக்கில் குறைவதால் மிக துல்லிய அளவீடுகளுக்கு இம்முறை ஏற்கத்தக்கதாக இல்லை. 1967 நொடி என்பது அணுவின் படித்தரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு படித்தர நொடி என்பது சீசியம் 133 அணுவின் இரு அடி ஆற்றல் நிலைகளின் மிக நுண்ணிய மட்டங்களுக்கிடையே நிகழும் சீரான பரிமாற்றத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டது. அணு கடிகாரத்தின் சீசியம் அணுக்கள் ஊசல் கடிகாரத்தின் ஊசல் போன்று செயல்படும். அடிப்படை அளவுகள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். நீளம், இதன் அலகு மீட்டர் m. நிறை, இதன் அலகு கிலோகிராம் kg. காலம், இதன் அலகு நொடி s. மின்னோட்டம், இதன் அலகு ஆம்பியர் A. வெப்பநிலை, இதன் அலகு கெல்வின் K. ஒளிசெறிவு கேண்டிலா CD. பொருளின் அளவு மோல் MOL. துணை அளவுகள் சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். தலக்கோணம், இதன் அலகு ரேடியன் RAD என குறிக்கப்படுகிறது. திண்ம கோணம், இதன் அலகு ஸ்டேடியன் SR. வெக்டர் அளவுகள் இடப்பெயர்ச்சி, திசைவேகம், உந்தம், எடை, முடுக்கம், விசை. கோண திசைவேகம் = கோண இடப்பெயர்ச்சி by எடுத்துக்கொள்ளும் கால அளவு. வெர்னியர் அளவுகோலை கண்டறிந்தவர் பியரி வெர்னியர், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். வெர்னியர் அளவுகோலை கொண்டு சிறிய அளவான 0.1 மில்லிமீட்டர் அல்லது 0.01 சென்டிமீட்டர் கூட அளக்கலாம். மிக சிறிய பரிமாணங்களை 0.001 சென்டிமீட்டர் அளவுக்கு துல்லியமாக அளக்க பயன்படும் கருவி திருகு அளவி ஆகும். புரியிடை தூரம். புரியிடை தூரம் குறிக்கோளில் திருகு நகர்ந்த தொலைவு by தலைக்கோள் சுற்றிய சுற்றுகளின் எண்ணிக்கை. மீச்சிற்றளவு. மீச்சிற்றளவு புரியிடை தூரம் by லைக்கோல் பிரிவுகளின் எண்ணிக்கை. மீட்டர் அளவுகோலின் மீச்சிற்றளவு 1 மில்லிமீட்டர். பருப்பொருள் மற்றும் அதன் தன்மைகள். எல்லா பருப்பொருட்களும்
அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனவை. அணுக்கள் ஒன்று கூடி மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டாக, இரு ஹைட்ரஜன் அணுக்கள் ஓர் ஆக்சிஜன் அணுவுடன் சேர்ந்து ஒரு நீர் மூலக்கூறினை உருவாக்குகின்றன. நீர் மூலக்கூறு H2O. ஒரு மூலக்கூறு என்பது ஹைட்ரஜன் மூலக்கூறு H2 போல எளிமையாகவோ DNA போல் சிக்கல் நிறைந்ததாகவோ இருக்கலாம். DNA என்பது ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் பாஸ்பரஸின் அணுக்களை கொண்டது. ஒரு மூலக்கூறு என்பது ஒரு பொருளின் எல்லா வேதிப்பண்புகள் மற்றும் இயற்பண்புகளை கொண்ட மிக சிறிய துகள். ஒரு மூலக்கூறை தனி வேதிப்பண்புகள் கொண்ட அணுக்களால் பிரிக்கலாம். பொருட்கள் திட, திரவ, வாயு நிலைகளில் காணப்படுகின்றன. எல்லா நிலைகளிலும் மூலக்கூறுகள் தொடர்ந்து இயங்கிய வண்ணம் உள்ளன. திடப்பொருளில் மையத்திலும் திரவ நிலையில் அனைத்து திசைகளிலும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அதிர்வடைய தொடங்குகின்றன. ஆற்றல் அதிகரித்த மூலக்கூறுகள் அதிக அளவில் அதிர்வடைந்தால் அவை ஒன்றை விட்டு மற்றொன்று விலகி சென்று வாயு நிலையை அடையும். மூலக்கூறின் விசை. திடநிலை மிக அதிகம், திரவ நிலை குறைந்தும், வாயு நிலை மிக குறைந்தும். வெப்பநிலையை மாற்றுவதன் மூலம் எல்லா பொருட்களையும் ஒரு திரவ நிலையில் வெப்பநிலையை மாற்றுவதன் மூலம் எல்லா பொருட்களையும் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாற்ற முடியும். திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுவது உருகுதல். திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவது ஆவியாதல். திட நிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது பதங்கமாதல். வெறும் அயனியாக்கப்பட்ட அணுக்களால் ஆன பருப்பொருளின் நான்காம் நிலை பிளாஸ்மா எனப்படும். இந்த நிலை சூரியன் மற்றும் பிற நட்சத்திரங்களில் காணப்படும். ஒரு ஹெக்டேர் என்பது 2.47 ஏக்கர். ஒரு ஏக்கர் என்பது 4000 மீட்டர் ஸ்கொயர் = 100 சென்ட். ஒரு மீட்டர் = 3.28 அடி. ஒரு சதுர மீட்டர் = 10.76 சதுர அடி. ஜெட் விமான வேகத்தை குறிக்கும் அலகு மாக் நம்பர். ஒரு ஜூல் என்பது 4.18 கிராம் கலோரிக்கு சமம். கார்போஹைட்ரேட் 4.1 கலோரி. கொழுப்பு 9.3 கலோரி. ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட்கள். சதுரத்தின் பரப்பளவு. நீளம் × நீளம் L² சதுர அலகுகள். செவ்வகத்தின் பரப்பளவு. நீளம் × அகலம் L×b சதுர அலகுகள். முக்கோணத்தின் பரப்பளவு 1/2 × அடிப்பக்கம் × உயரம் 1/2bh சதுர
அலகுகள். இணைகரத்தின் பரப்பளவு 1/2 b into h. இதில் b என்பது அடிப்பக்கம், h என்பது உயரம். சதுர அலகுகள். வட்டத்தின் பரப்பளவு பை r ஸ்கொயர் சதுர அலகுகள். r என்பது ஆரம். உருளையின் கன அளவு பை r ஸ்கொயர் h. இதில் r என்பது ஆரம், h என்பது உயரம். கன அலகுகள். கூம்பின் கன அளவு 1/3 பை r பவர் ஸ்கொயர் h கன அலகுகள். பொருள் ஒன்று அடைத்துக்கொள்ளும் இடத்தின் அளவு பருமன். இதன் அலகு மீட்டர் கியூப். 1000 மில்லியன் கன அடி என்பது ஒரு TMC. பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை எனப்படும். ஓரலகு பருமன் கொண்ட பொருளின் நிறை அடர்த்தி எனப்படும். பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பியல் விசையின் மதிப்பு பொருளின் எடை எனப்படும். எடையானது இடத்திற்கு இடம் மாறுபடும். புவியின் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவு, துருவ பகுதியில் அதிகம். எடை எடை = நிறை × புவியீர்ப்பு. எண்ணிலக்க தராசுகள் திரிபு அளவி நீளத்திற்கு ஏற்ப மின்தடை உணர்வு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகின்றன. சீசியம் அணுவில் ஏற்படும் சீரான அதிர்வுகளின் அடிப்படையில் அணுக்கடிகாரம் இயங்குகின்றன. புவிக்கோளம் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் திட்ட நேரத்தை காட்டும் அணுக்கடிகாரம் தேசிய இயற்பியல் ஆய்வகம், புதுடெல்லியில் உள்ளது. அடர்த்தி அடர்த்தி = நிறை பை பருமன். ஒரு மனிதனின் இதய துடிப்பு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கிறது. 100 சென்டிமீட்டர் நீளமுள்ள தனி ஊசலின் அலைநேரம் 2 வினாடியாக இருந்தால் அது வினாடி ஊசல் எனப்படும். ஒரு அலைவுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அலைவு நேரம் எனப்படும். ஊசல் கடிகாரத்தை கண்டறிந்தவர் டச்சு அறிஞர் கிறிஸ்டியன் ஹைஜென்ஸ். நீரானது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் மாறுகிறது. நீரில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எடை இயைபு 1:8 என்ற விகிதத்தில் இருக்கும். நீரில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கன அளவு இயைபு 2:1 என்ற விகிதத்தில் இருக்கும். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எதிர் சவ்வூடு பரவல். நீரின் வேதிப்பெயர் ஹைட்ரஜன் ஆக்சைடு. 2 கன அளவு ஹைட்ரஜனுடன் 1 கன அளவு ஆக்சிஜனை எரிக்கும்போது நீர் கிடைக்கும் என்பதை காட்டியவர் ஹென்றி காவெண்டிஷ். 5 வினாடி நேரத்தில் ஒரு பொருள் 20 ஜூல் வேலையை செய்தால் செலவழிக்கப்படும் திறன் 20/5 = 4 வாட்ஸ். எதிர்கால எரிபொருள் என அழைக்கப்படுவது H2. பைரோமீட்டர் உயர் வெப்பநிலையை அளவிட. மைக்ரோமீட்டர் நீர்ம அடர்த்தி + விரிவு. பைக்லியோமீட்டர் சூரிய கதிர்வீச்சை அறிய. ஹைக்ரோமீட்டர்
காற்றின் ஈரப்பதம் காண. ஹைட்ரோமீட்டர். திரவங்களின் ஒப்படர்த்தி காண. மைய விலக்கு விசையின் அடிப்படையில் என்ஜின்களின் வேகத்தை கட்டுப்படுத்தும் கருவி வாட் கவர்னர். வாகனங்கள் நீரில் நிறுத்துதலின் தத்துவம் பாஸ்கல். திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம். நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு எடுத்துக்காட்டு ராக்கெட்டின் இயக்கம். திருப்புத்திறனின் அலகு நியூட்டன் மீட்டர். நியூட்டன் இரண்டாம் விதிப்படி F = ma. கனத்தாக்கின் அலகு Ns. விசையின் வரையறை நியூட்டனின் எந்த விதியிலிருந்து பெறப்படுகிறது? நியூட்டனின் இரண்டாம் விதி. நியூட்டனின் முதல் விதி நிலைம விதி. நிலை ஆற்றுதலுக்கான சமன்பாடு mgh. இயக்க ஆற்றுதலுக்கான சமன்பாடு 1/2mv². வேலையின் அளவு W = F × S. திறனை அளவிட வேலை/நேரம். தமிழ்நாட்டில் காற்றாலைகள் இயங்கி வரும் இடங்கள் கயத்தாறு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய்மொழி. குஜராத்தில் உள்ள அணுமின் நிலையங்கள் கக்ராபர் மற்றும் கைகா. நிறைய பாதியாக்கி திசைவேகத்தை இருமடங்காக்கினால் பொருளின் இயக்க ஆற்றல் இருமடங்காகும். முறுக்கப்பட்ட சுருள் கம்பியில் உள்ள ஆற்றல் நிலையாற்றல். சூரியனில் அணுக்கரு பிணைப்பால் ஆற்றல் உருவாகிறது. அணுக்கரு இணைவு சூரியன் ஹைட்ரஜன் குண்டு. அணுக்கரு பிளவு அணுகுண்டு. அணுக்கருவினை கண்டறிந்தவர் பெத்தே வெய்சாக்கர். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். அதன் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். மிக குறைந்த மற்றும் மிக அதிகமான வெப்பநிலைகளை அளக்க பயன்படுவது பாதரசம். செல்சியஸ் அளவீட்டை கண்டறிந்தவர் ஆண்ட்ரூ செல்சியஸ். திட்ட அளவீடு அனைவருக்கும் ஒரே அளவை தரும் அளவு அல்லது அளவீடு. நீளத்தின் வெவ்வேறு வகையான அளவுகள் அகலம், பக்கம், உயரம், ஆழம், தொலைவு, தடிமன், ஆரம், விட்டம். ஒழுங்கற்ற பொருளின் பரப்பினை வரைபடத்தாளை கொண்டு கணக்கிடலாம். விசையின் அலகு நியூட்டன் அல்லது கிலோகிராம் மீட்டர் S⁻². அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் அல்லது Nm⁻². அளவு சமன்பாடு அலகு. பரப்பு ஏரியா நீளம் × அகலம் m². கன அளவு வால்யூம். பரப்பு × உயரம் இதன் அலகு மீட்டர் கியூப். திசைவேகம் வெலாசிட்டி. இடப்பெயர்ச்சி காலம் இதன் அலகு ms⁻⁻1. முடுக்கம் ஆசிலேஷன். திசைவேகம் காலம் இதன் அலகு ms⁻². உந்தம் மொமெண்டம்.
நிறை இன்ட்டு திசைவேகம். இதன் அலகு kgms பவர் -1. விசை ஃபோர்ஸ். நிறை இன்ட்டு முடுக்கம். இதன் அலகு நியூட்டன் ஆர் kgms பவர் 2. அழுத்தம் பிரஷர். விசை பை பரப்பு. இதன் அலகு nm பவர் -2 ஆர் பாஸ்கல். ஆற்றல். விசை இன்ட்டு தொலைவு. இதன் அலகு ஜூல் ஆர் nm. கோண திசைவேகம். கோண இடப்பெயர்ச்சி பை காலம். இதன் அலகு rads பவர் -1. கோண முடுக்கம். கோண திசைவேகம் பை காலம். ரேடியன் s பவர் -2. மின்னூட்டம். மின்னோட்டம் இன்ட்டு காலம். ASR கூலும். காந்த தூண்டல். விசை பை மின்னூட்டம் இன்ட்டு நிறை. NA பவர் -1 m பவர் -1. பரப்பு இழுவிசை. விசை பை நீளம். இதன் அலகு nm பவர் -1. திருப்பு விசை. விசை இன்ட்டு தொலைவு. இதன் அலகு nm. மின்னோட்ட அடர்த்தி. மின்னோட்டம் பை பரப்பு. இதன் அலகு am பவர் -2. ஒரே மாதிரியான பரிமாணம் உள்ள அளவைகள் ஆற்றல் வேலை. பரிமாணமில்லாத அளவைகள் திரிபு கோணம் ஒப்படர்த்தி. 1 மீட்டர் = 3.28 அடி. 1 சதுர மீட்டர் = 10.76 சதுர அடி. ஒளியாண்டு. ஒளியாண்டு = ஒளி திசைவேகம் இன்ட்டு 1 ஆண்டு. வானியல் அலகு = புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு. கலர் வேவ்லென்த் நானோமீட்டரில். வயலட் 1 398. வயலட் 2 403. ப்ளூ 436. ப்ளூயிஷ் கிரீன் 1 492. ப்ளூயிஷ் கிரீன் 2 496. கிரீன் 546. எல்லோ 1 577. எல்லோ 2 579. ஆரஞ்சு 609. ரெட் 625. நீரின் அடர்த்தி = 1000 kg/m3. பாதரசத்தின் அடர்த்தி = 13.6 kg/m3. இரும்பின் அடர்த்தி = 7800 kg/m3. இரும்பின் அடர்த்தி பாதரசத்தின் அடர்த்தியினை விட அதிகம். எனவே பாதரசத்தினை மூழ்காது. இரும்பின் அடர்த்தி = 7800 kg/m3. இரும்பின் அடர்த்தி பாதரசத்தின் அடர்த்தியினை விட அதிகம். எனவே பாதரசத்தில் மூழ்காது. SI அலகு
குறியீடுகளை பயன்படுத்தும் முறைகள். அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை அலகுகளாக எழுதும்போது முழு பெயரையும் கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. ஒரு எழுத்தால் குறியீடுகளை பயன்படுத்தும் போது கேபிட்டல் லெட்டரில் மட்டுமே எழுத வேண்டும். பன்மையில் எழுதக்கூடாது. கெல்வின் அலகுக்கு டிகிரி குறியீடு இல்லை. அலகுகளுக்கிடையில் இடைவெளி இருத்தல் வேண்டும். அறிவியல் முறைப்படிதான் எழுத வேண்டும். 10 அடுக்கு முன்னீடு சுருக்கம் 10⁻⁻15 ஃபெம்டோ எஃப் 10⁻⁻12 பைகோ பி 10⁻⁻9 நானோ என் 10⁻⁻6 மைக்ரோ மியூ 10⁻⁻3 மில்லி எம் 10⁻⁻2 சென்டி சி 10⁻⁻1 டெசி டி 10⁻1 டெகா டிஏ 10⁻2 ஹெக்டோ ஹெச் 10⁻3 கிலோ கே 10⁻6 மெகா எம் 10⁻9 ஜிகா ஜி 10⁻12 டெரா டி 10⁻15 பெட்டா பி. தொலைவினை கணக்கிடுதல். ரேடியோ எதிரொலிப்பு முறை, லேசர் துடிப்பு முறை மற்றும் இடமாறு தோற்ற முறை போன்றவை மிக நீண்ட தொலைவுகளை கணக்கிட பயன்படுகின்றன. புவியில் இருந்து நிலவின் தொலைவினை லேசர் துடிப்புகள் கொண்டு கணக்கிடலாம். திறன்மிக்க பரப்பி மூலம் லேசர் துடிப்புகள் நிலவை நோக்கி அனுப்பப்படும். நிலவு பரப்பால் எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் வரும். டி என்பது கால இடைவெளி. சி என்பது லேசர் துடிப்புகளின் திசைவேகம் எனில் புவியிலிருந்து நிலவின் தொலைவு. D = CT/2. நிறையை கணக்கிடுதல். தற்காலத்தில் நிறையை மிக துல்லியமாக அளந்தறிய டிஜிட்டல் தராசுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பொருளின் நிறையை உடனடியாக அறிவது டிஜிட்டல் தராஸ்களின் சிறப்பு அம்சம். காலத்தை கணக்கிடுதல். குவார்ட்ஸ் கடிகாரங்கள். படிகத்தின் அழுத்த மின் விளைவு என்ற தத்துவம் குவார்ட்ஸ் கடிகாரங்களில் பயன்படுகிறது. இக்கடிகாரங்கள் ஒவ்வொரு 10⁻9 நொடிகளுக்கு 1 நொடி என்ற அளவில் துல்லிய தன்மை பெற்றுள்ளன. அணு கடிகாரங்கள். அணுவினுள் நடைபெறும் அதிர்வுகளின் அடிப்படையில் இவ்வகை கடிகாரங்கள் செயல்படுகின்றன. இக்கடிகாரங்கள் 10⁻13 நொடிகளில் 1 பங்கு என்ற அளவில் துல்லிய தன்மை பெற்றுள்ளன. நினைவில் கொள்க. அலகு. மின்னூட்டத்தின் குறியீடு E. மின்னூட்டத்தில் அலகு கூலும். இரு மின்னூட்டம் பெற்ற பொருள்களுக்கு இடையேயான விசை கூலும். காற்றில் மின்காப்பு மாறிலியின் மதிப்பு 1. மின்னூட்ட பருமன் அடர்த்தி Q
பை வி. மின்புல செறிவின் அலகு N C பவர் -1. மின் இருமுனையின் திருப்புத்திறன் 2 QD. மின் இருமுனையின் திருப்புத்திறன் அலகு கூலும் மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். மின்புல பாயத்தின் அலகு Nm பவர் 2 C பவர் -1. கடத்தியின் மின்தேக்கு திறன் Q பை V. கடத்தியின் மின்தேக்கு திறன் 1 ஃபாரடே. விடுதிறனின் அலகு C பவர் 2 N பவர் -1 M பவர் -1. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மொத்த மின்னூட்ட அலகு கூலும். Tயின் அலகு வினாடி. ஓரலகு வலிமை கொண்ட மின்புலத்தினால் பெறப்படும் இழு திசைவேகம் இயக்க எண். மின்னோட்ட அடர்த்தி I/A. மின்னோட்ட அடர்த்தியின் அளவு வெக்டர். மின்னோட்ட அடர்த்தியின் அலகு Am பவர் -2. மின் தடையின் அலகு ஓம். மின்கடத்து திறனின் அலகு மோல். மின்தடையாக்கிகளை கொண்ட மின் சுற்றுகளில் தொகுதியின் மின்தடையை உருவாக்க பயன்படுவது ஓமின் விதி. மின்கலத்தின் மின்னியக்கு விசையை அளவிட பயன்படுவது வோல்ட் மீட்டர் அளவீடு. சிக்கலான மின் சுற்றுகளுக்கு அல்லது மின் அழுத்தத்தை கணக்கிட பயன்படும் விதி கிர்ச்சாஃப் விதி. மின்னாற்றலின் அலகு ஜூல். நடைமுறையில் மின்னாற்றலை அளவிட பயன்படும் அலகு வாட்மானி அல்லது கிலோ வாட்மானி. மின்திறனை அளவிடும் கருவி வாட் மீட்டர். மின் வேதிய எண்ணின் அலகு Z. கதிரியக்க செயல்பாட்டின் அலகு பெக்கொரல்.